பாடிடுவோம் இணைந்து வாருங்கள், இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலரிடுவோம் இணைந்து வாருங்கள், இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் பெறவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் பெறவே கூடுங்கள். பகிர் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள், பகிர் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரமநம்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள், நாம் பரமநம்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health of Velankanni who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, திருப்பாடல் 53:3-4 பாடல் வரிகளிலே பாடலாசிரியர் இவ்வாறாக நம்மை எல்லாம் ஒருங்கிணைத்து பாடுகிறார். கடவுளே, உமது பெயரால் என்னை காப்பாற்றும், உமது ஆற்றலினால் என்னை விடுவித்தருளும். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும், என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். இறைவனின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றவர்கள் பேறு பெற்றவர்கள். எத்தகைய அலைமோதும் உலகிலும் ஆறுதலான அந்த பாதையிலே வழிநடக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுத்துக்கொள்கின்றவர்கள் விண்ணக வாழ்வின் பயன்களை இந்த மன்னகத்திலே சுவைக்கின்ற பேறு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அத்தகைய பேறு பெற்றவர்களாக இந்த தபக்காலத்திலே நம்மை உருவாக்கி கொள்ள இந்த உன்னத வெள்ளிக்கிழமை திருப்பலியிலே பங்கேற்க முன்வருவோமாக. தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை மனமுவந்து ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் பலவின்மைக்கு ஏற்ற உதவிகளை நீரே செய்துள்ளீர். அதனால் பாவக் கழுவாயின் விளைவை அக்களிப்போடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த இறை பற்றுடன் மனம் திரும்பி அவ்வுதவிகளை நாங்கள் கண்டு உணர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள். நீதிமான்களை தாக்க பதுங்கி இருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள். நம் செயல்களை எதிர்க்கிறார்கள். திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்து கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கை நின்று வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருளினின்று ஒதுங்கி செல்வது போல நம்முடைய வழிகளினின்று விலகிச் செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களுடைய சொற்கள் உண்மை என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டுகொள்வோம். பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறைப்பற்றில்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறிதவறி சென்றார்கள். அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என உயர்ந்துணரவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 34 பதிலுரை பாடல் பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார்.
உடைந்து உள்ளத்தாக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவை அற்றுப்போக செய்வார். நீதிவான்கள் மன்றாடும் போது செவி சாய்க்கின்றார். அவர்களை அணைத்து எடுக்கணி நின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆயத்தம் தந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் தந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 7 திரு சொற்றொடர்கள் 1, 2, 10 தொடர்ந்து 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாகச் சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள், இதோ இவர் இங்கே வெளிப்படையாய் பேசிக்கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே, ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டார்கள். ஆகவே கோவிலில் கற்பித்து கொண்டிருந்த பொழுது இயேசு உரத்த குரலில்,
நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்டு அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவம் நீங்குவதாக. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, தவக்காலத்திலே 4வது வாரத்திலே அடியெடுத்து வைத்து விட்டோம். 5வது வெள்ளிக்கிழமையிலே நாம் இருக்கின்றோம். நல்லதை பாதுகாக்க வேண்டும். எல்லா வேளையிலும் அந்த நல்லதை காப்போமே என்றால் அது நமக்கு நலம் பயக்கும். நல்லதை விரும்பாமல் நல்லது என்று தீயதை திட்டமிட்டு தானும் வாழ்ந்து தன் கூட்டாளிகளையும் வாழச் செய்து அதன் மூலமாக பெரும்பான்மையினரையும் அடக்கி ஆள முயல்வது அநீதியாகும், நேர்மையற்ற செயலாகும். இன்றைய முதல் வாசகத்திலே அதைத்தான் பார்க்கின்றோம். நேர்மையாளரை தொலைத்து விட வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள். இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை தாக்க பதுங்கி இருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள், நம் செயல்களை எதிர்க்கிறார்கள். உண்மைக்கு சான்று பகர்கின்றவர்கள் இருக்கக்கூடாது. பொய்மைக்கு சான்று பகர்ந்து வாழ திட்டமிட்டிருக்கின்ற நாமே வாழ வேண்டும். எனவே அவர்களை பதுங்கி இருந்து தாக்குவோம், தொலைத்து விடுவோம், நம் திட்டத்தை நிலைநாட்டிக் கொள்வோம். அதன் பிறகு நம்மை சபிப்பதற்கு யாரும் இல்லை, நமக்கு எதிரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதற்கு ஒருவனுமே இல்லை என்ற நிலைக்கு வந்து விடுவோம் என்று இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் அவ்வாறு சொல்லிக் கொண்டார்களாம், உணர்ந்தார்களாம், திட்டமிட்டார்களாம், செயல்படுத்தினார்களாம். இன்றைய முதல் வாசகத்திலே சாலமோனின் ஞான நூலிலிருந்து 2வது பிரிவிலே நாம் இதை வாசிக்க கேட்கின்றோம். 1948ஆம் ஆண்டு இந்திய நாட்டை புரட்டி போட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்தது. மகாத்மா காந்தியை நமக்கு தெரியும். கோட்சே என்பவர் அவரை 3 முறை குண்டுகளால் துளைத்து சுட்டு சாகடித்தார், கொலை செய்தார். அந்த காந்தி என்ன செய்தார்? அஹிம்சையை கடைபிடித்தார், அன்பு வழியை கடைபிடித்தார், உண்மைக்கு சான்று பகர வேண்டும் என்பதை கடைபிடித்தார். அனைவரும் எத்தகைய வேறுபாடுகள் கொண்டவர்களாக இருந்தாலும் ஒன்றுபட்ட குடும்பமாக வாழ வேண்டும், முழுமையான விடுதலை பெற்றவர்களாக விளங்க வேண்டும். உலக மத்தியிலே இப்படியும் ஒரு நாடு இருக்கின்றது என்று எல்லா நாடுகளும் வியக்கின்ற அளவிற்கு நம் நாடு விளங்க வேண்டும் என்று அந்த அகிம்சையான, அந்த அன்பான, அந்த உண்மையான, மன்னிக்கின்ற, ஒப்புரவாக வாழ்கின்ற, கூட்டுறவாக வாழ்கின்ற, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த நற்பண்பை நிலைநாட்டுகின்ற அந்த விழுமியத்தை தானும் வாழ்ந்து தன்னோடு இருக்கின்றவர்களுக்கும் கற்றுத்தந்து அதையே செல்லும் இடங்களிலெல்லாம் எடுத்து எம்பி ஆங்காங்கே இருக்கின்ற அந்த வேறுபாடுகளை எல்லாம் களைந்து ஒற்றுமைக்கு அவர் உழைத்தார். அதை விரும்பாதவர்கள் கூட்டம் கூடினார்கள். இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டது போல திட்டமிடுகின்றார்கள். காந்ி அவர் இருக்கின்ற இடத்திலிருந்து பஜனை கூடத்திற்கு வருகிறார். மக்கள் கூடி இருக்கின்றார்கள். அங்கு வந்து அவர் அமர்வார். அதன் பிறகு பஜனைகளை பாடுவார்கள், இறைவனை வாழ்த்துவார்கள். அதன் பிறகு அவர் உபன்யாசம் செய்வார். அதை கேட்பதற்காக மக்கள் காத்திருக்கின்றார்கள். அவர் இருப்பிடத்திலிருந்து அந்த தோட்டத்தின் வழியாக நடந்து செல்ல வேண்டும். அவ்வாறு நடந்து வந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அந்த கோட்சே என்ற அந்த கொலைக்காரன் என்ன செய்கின்றான்? எவ்வளவு பக்தியாக காந்தியை வணங்க வேண்டுமோ அந்த அளவிற்கு இருகரம் கூப்பி பக்தியாக கூன் போட்டு இந்திய பாரம்பரியத்தின்படி எவ்வாறு பெரியவர்களை வணங்க வேண்டுமோ அந்த முறையிலே வணங்கி கொண்டிருக்கின்றான். காந்தியும் அதை பார்த்து கொண்டு புன்னகை பூத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவனுடைய உள்ளங்கையிலோ வெளியிலே தெரியாத ஒரு சிறிய துப்பாக்கி இருக்கின்றது. அருகிலிருந்து ஒருவனை
கொன்று போடுவதற்கு போதுமான ஆற்றல் இதில் இருக்கின்றது. அவர் அருகிலே வருகின்ற பொழுது வணங்குகின்றான். உள்ளங்கையில் இருக்கின்ற துப்பாக்கியை எடுத்து 3 முறை அவருடைய உடலிலே பாய்ச்சுகிறான். அந்த இடத்திலேயே சுருண்டு விழுகின்றார் மகாத்மா காந்தி. அவ்வாறு விழுந்த பொழுது அவர் தலையிலே கையை அவ்வாறு வைத்தார். இந்திய பாரம்பரியத்திலே தலையிலே இவ்வாறு கையை வைத்தால் நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்ற அர்த்தம். பாருங்க, இந்திய பாரம்பரியத்தில் தெரிஞ்சுக்கங்க, தலையில் கையை வச்சாக்கா ஒருத்தர் துன்புறுத்துகின்ற பொழுது அவருக்கு எதிராக பேசாமல் பொறுமையாக தலையில் நீங்கள் அமைதியாக கையை வைப்பீர்களே என்றால், அவரை உற்று நோக்குவீர்களே என்றால், உன்னை நான் மன்னித்து விட்டேன், நீ என் சகோதரன் என்றதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. எனவே காந்தி விழுந்தவுடனே என்னை அவன் கொன்று விட்டானே, நாசமாய் போவான் என்று சொல்லவில்லை. தன்னை எதிர்த்தவனை, தன்னை நிந்தித்தவனை, தன்னை பழித்தவனை, தன்னை சுட்டு தன் உயிரையே எடுத்தவனை, அந்த கொலைக்காரனை, கோட்சேயை தன் தலையிலே கையை வைத்து உன்னை மன்னித்து விட்டேன் என்ற செயலின் மூலமாக வெளிப்படுத்திவிட்டு உயிர் துறந்தார் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே அதைத்தான் பார்க்கிறோம். நல்லவர்களை கொன்று போடுவோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அதுபோல இடரல்கள், துன்பங்கள் வருகின்ற பொழுது மன்னிக்க தயாராக இருக்கின்றோமா? அதுதான் இந்த முதல் வாசகத்திலே வருகின்ற பாடம். எத்தனை முறை நாம் ஒவ்வொரு நாளிலும் மன்னிக்கின்றோம்? அந்த மன்னிக்க வேண்டும் என்ற அந்த பண்பு நம்மிடம் இருக்கின்றது. அதுதான் அகிம்சையிலேயே ஆழமானது. அன்பின் ஆழமே அதுதான், மன்னிப்பு. மகாத்மா காந்தி சுடப்பட்டார், கீழே விழுவுற நேரத்தில் அவர் கையை தலையிலே வைத்து கொண்டு சுட்டவனை பார்க்கின்றார், கண்ணை மூடுகின்றார். என்ன அர்த்தம்? உன்னை நான் மன்னித்து விட்டேன் நண்பா, நீ என் எதிரி அல்ல, வாழ்வோம் ஒன்றாக என்று அந்த நேரத்திலும் பிரிவினையை போக்குகின்ற அந்த அகிம்சையை நிலைநாட்டினார். நாம் அதுபோல வாழ்கிறோமா? இந்த தவசு காலத்தில் எத்தனை பேரையும் மன்னித்திருக்கின்றோம்? பாருங்கள், 4வது வாரத்துக்கு வந்துட்டோம், 5வது வெள்ளிக்கிழமை வந்துட்டோம். நீங்கள் சாயந்தரம் பெரிய சிலுவை பாதையெல்லாம் ஆடம்பரமாக செய்ய போகிறோம். அதற்கு முன்னால் ஆய்வு செய்து பாருங்களேன். இது வரையிலையும் மறந்துட்டீங்க தவசு காலத்தை, விட்டுருங்க. இன்னைக்கு ஆரம்பிங்க தவசு காலத்தை. எத்தனை பேரை நீங்கள் புத்தி விவரம் வந்த நாளிலிருந்து மன்னித்திருக்கின்றீர்கள்? எத்தனை பேரை பழிவாங்க வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கின்றீர்கள்? அவ்வாறு பேசியவர்களோடு ஒத்துழைத்திருக்கின்றீர்கள்? அதை நிறைவேற்றியும் இருக்கின்றீர்கள்? அது நிறைவேற்றப்பட்டவுடனே அக்களித்து கொண்டாடி இருக்கின்றீர்கள், கொக்கரித்து இருக்கின்றீர்கள்? எண்ணி பாருங்கள், ஆன்ம ஆய்வு செய்து பாருங்கள். இந்த காந்தியை போல மன்னிக்கின்ற அந்த உள்ளம் வருகிறதா? அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அருமையான பாடத்தை. எனவே தான் அவர் மகாத்மாவானார். சாதாரண ஆத்மா மகாத்மானதற்கு காரணமே அதுதான், மன்னித்தார். அதுதான் அகிம்சை, அதுதான் அன்பு. யாராக இருந்தாலும் சரி, மன்னிப்பு வாழ்வின் அடித்தளம். இன்றைய நற்செய்திக்கு வரும்பொழுது பாருங்க, இயேசுவுக்கு அதே தான் நடக்குது. இன்றைய நற்செய்தியில் ஆரம்பத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க, இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார், யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம நாட்டில் கோட்ஸே காந்தியை போட்டு தள்ளினாரு, அது ஒரு வரலாறு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசுவை போட்டு தள்ளுறதுக்கு அவர்களுடைய உற்றார் உறவினர்களே, பரிசேயர்களே, மறைநூல் வல்லுநர்கள், ஏரோதியர்கள், அவர்களால் லஞ்சம் கொடுக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட அந்த கூட்டம் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றது. இவனை தொலைத்து விட வேண்டும், நமக்கு எதிராக இவன் இருக்கின்றான், இவன் பேசுவதெல்லாம் நமக்கு ஒத்துப்போக மாட்டேன் என்கிறது. அவர் சொல்லுவதுதான் உண்மை என்று மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள், நம்மை எல்லாம் புறக்கணிக்கின்றார்கள். நாம் வாழ்கின்ற இந்த காலத்திலே இந்த மக்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்ற இந்த நேரத்திலே இறையரசு, புரட்சிகரமான அரசு, அது அன்பின் அரசு, இரக்கத்தின் அரசு, நீதியின் அரசு, ஒப்புரவின் அரசு, பகிர்வின் அரசு, மன்னிப்பின் அரசு, ஒற்றுமையின் அரசு, நீதியின் அரசு என்றெல்லாம் பிதற்றி கொண்டிருக்கின்றான். இவனை தொலைத்து விட வேண்டும் திட்டமிடுகின்றார்கள். ஆனால் இயேசுவோ நேர்கொண்ட பார்வையோடு தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுகின்றார். ஆங்கில இலக்கியத்தில் கான்ரேட் என்று ஒரு நாவலாசிரியர் இருக்கிறார். அவர் இளைஞராக இருந்த தருணத்திலே கடலிலே கப்பலை ஓட்ட வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு உண்டு. எனவே இந்த கப்பல் ஓட்டுகின்ற பயிற்சியிலே சேருகின்றார், பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார். அந்த பயிற்சியை அவர் எடுத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது நடுக்கடலிலே செல்லும் பொழுது திடீரென்று புயல் கிளம்புகின்றது. எங்கிருந்து வந்தது தெரியவில்லை, திடீரென்று புயல் வருகிறது. அதிர்ச்சி அடைகின்றார். ஆனால் அந்த கப்பலின் தலைவர், அந்த தலைமை மாலுமி என்ன சொல்லுகின்றார், ஓடி வந்து அவன் கையில் இருந்தவன் இளைஞன், உனக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம தான் இந்த சூழ்நிலையிலே கப்பலை வழிநடத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை. மாறாக அவனுக்கு அந்த சூழ்நிலையிலே எவ்வாறு அந்த கப்பலை நேர்மையாக நடத்த வேண்டும், பல்வேறு விதமான
சூழ்நிலையான கோணல்களின் மத்தியிலே அந்த நேர்கோடாக அவன் எவ்வாறு அந்த கப்பலை நடத்தி கப்பலில் இருக்கின்ற மக்களை எல்லாம் காக்க வேண்டும் என்ற அனுபவத்தை அவன் பெற வேண்டும் என்று பின்னே இருந்து கொண்டு குரல் எழுப்பி சொல்லுகின்றார். சுக்கானில் இருந்து கையை எடுக்காதே, எதிரிலே காற்று வீசுகின்றதா, அந்த காற்றின் உள்ளே நேராக கப்பலை செலுத்து. காற்று வேகமாக இருக்கின்றது என்பதனாலே வலது பக்கமோ இடது பக்கமோ போகாதே, நேராக அறுத்து கொண்டு போ. உன் கப்பலானது அந்த காற்றை எதிர்த்து நேர்கொண்டு செல்ல வேண்டும், கோணலாக போகக்கூடாது. அதே செய்ய மீண்டும் 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 பின்னால் இருந்து கத்திக்கொண்டே இருக்கிறார். அவரும் தைரியமாக அந்த கான்ரேட் என்ற அந்த நாவலாசிரியரும் இளைஞனாக இருந்தபொழுது அதையே செய்கின்றார். அந்த சூறாவளியிலிருந்து அந்த கப்பலானது பாதுகாக்கப்படுகின்றது. காப்பாற்றப்பட்டதற்கு காரணம் அந்த தலைவர் சொன்னதை அவன் கேட்டு அந்த நேராக கப்பலை செலுத்தினான். அந்த கப்பலை எதிர்த்து வந்த அந்த சூறாவளியை எதிர்த்து நேராக சென்றான், இரண்டாக பிளந்து கொண்டு சென்றான். தப்பித்தான், மக்களும் தப்பித்தார்கள், கப்பலும் கரை சேர்ந்தது, அவனும் சிறப்பு பயிற்சி பெற்றான். இன்றைய நற்செய்தியில் தாங்க சொல்லியிருக்கு, ஆண்டவர் இயேசுவுக்கு ஏராளமான துன்பங்கள், கஷ்டங்கள், எதிர்ப்புகள். அவர் எப்பொழுது நற்செய்தி அறிவிக்க ஆரம்பித்தாரோ அந்த நொடியிலிருந்து எல்லாம் நிறைவேறிட்டு தந்தையையும் ஆவியையும் கரங்களில் ஒப்படைக்கின்றேன் என்று சொன்ன அந்த தருணம் வரையிலும் துன்பத்திற்கு மேல் துன்பம், அடிக்கு மேல் அடி விழுந்து கொண்டே இருக்கின்றது. அடிமேல் அடி வைத்தால் அம்மையும் நகரும் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர் நகரவில்லை. அந்த தந்தை அவருக்கு பின்புலத்திலிருந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார், என் மகனே, அந்த மீட்பின் பாதை நேர்மையான பாதை. மக்கள் கொந்தளிக்கின்றார்கள் என்பதற்காக வலது பக்கமோ இடது பக்கமோ சென்று நீ உன்னையே தாழ்த்தி கொள்ளாதே. நீ எதற்காக அந்த மண்ணிலே வந்து பிறந்தாயோ அதை நிறைவேற்று. அந்த இறையாட்சியின் நிலை நாட்டு, அன்பின் அரசை, அகிம்சையின் அரசை, உண்மையின் அரசை, மன்னிப்பின் அரசை, நீதியின் அரசை, விடுதலையின் அரசை, பாவ மன்னிப்பின் அரசை நிலைநாட்டு. நேர்மையாக செல். நேர்மையாக சென்றார், அந்த சிலுவையிலே உயிரை கொடுத்தார் என்று நாம் அவரை வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், போற்றுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அதுபோல இடரல்கள் வருகின்ற பொழுது, துன்பங்கள் வருகின்ற பொழுது சமரசம் செய்து கொள்கின்றோமா? இல்லை. அது என் உயிரை எடுத்தாலும் சரி, நேர்மையாக பாதையில் நேர்கோட்டில் தான் செல்கிறேனா, சென்றோமா, செல்ல இருக்கின்றோமா, சென்று கொண்டு தான் இருக்கின்றோமா எண்ணி பார்க்க வேண்டும். அவ்வாறு வாழ்வதுதான் வாழ்க்கை. இல்லை என்றால் இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கனித்த உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல நாம் வாழ்வோம். அதனால் என்ன பயன்? இந்த உலகத்தையே ஆதாயமாக்கி கொண்டாலும் உண்மையை இழந்து விடுவோமே என்றால், நேர்மையை இழந்து விடுவோமே என்றால் அதனால் என்ன பயன்? எனவே கோணலான இந்த உலகின் மத்தியிலே நேர்கோடுகளாக நாம் என்றும் அந்த கிறிஸ்துவிலே வாழ்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இப்பலியின் வலிமை மிக்க ஆற்றல் எங்களை தூய்மைப்படுத்துவதாக.
இவ்வாறு மென்மேலும் புனிதமடைந்தவர்களாய் நாங்கள் தூய்மையின் ஊற்றுக்கு வந்து சேர செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் முன்னாள் நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகிறீர், மனதை மேலே எழுப்புகின்றீர், நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருக செய்கிறீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கோடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருவதும்
இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்வீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் அவ்வாறே ஒரு நாள் கனிவுடனே இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் நம்பிக்கையுடன் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் வழங்கும் அமைதியை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இத்தகைய பரிந்துரையாளரை நாம் பெற்றிருக்கின்றோமே, நாம் பேறு பெற்றவர்கள் அல்லவா? அதே சாயலோடு இந்த மண்ணிலே நாம் வாழ்வோமே என்றால் இம்மன்னகத்திலே விண்ணகமாக நாம் விளங்குகின்றோம் என்று தானே பொருள். அத்தகைய வாழ்வை நான் உங்களுக்கு தருகின்றேன், வாருங்கள் என்று அவருடைய விருந்திலே பங்கேற்க நம்மை அழைக்கிறார். அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உன்னில் நான் ஒன்றாக உயிரேறி என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனினாலும் துணையாக நீ அல்லவா, நினைவாக சொல்லாக செயலாக எனினாலும் துணையாக நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரேறி என்றால் என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றுக்கு கடந்து வந்தது போல பாவங்களை களைந்துவிட்டு தூய்மை பெற்ற மனதினால் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம் அடியார்களை கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை அறிக்கையிடுவோரை விண்ணக உதவியால் கனிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health of Vailankanni. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று.